கேரளாவின் வயநாடு அருகே முண்டக்கை சூரல்மலை பகுதியில் பெய்த கனமழையால் மீண்டும் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. செய்தியாளர் சந்தோஷ் இணைகிறார். சந்தோஷ், விவரங்கள். கேரளாவை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது தென்மேற்கு பருவமழை பரவலாக பெய்து வருகிறது. குறிப்பாக இந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில இந்த மழை தீவிரமாக பெய்து வருதுன்னு தான் சொல்லணும். இந்த நிலையில தான் வயநாடு மாவட்டத்துல இந்த மழையானது நேற்று முதல் பரவலாக நல்ல மழை பெய்து வந்த காரணத்தினால இந்த சூரல் மலை, முண்டக்கை மற்றும் அட்டமலை உள்ளிட்ட பகுதிகளில் மழை அதிக அளவு பெய்த காரணத்தினால அந்த பகுதியில ஒரு பெரிய அளவிலான ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது. ஏனென்றால் இந்த முண்டக்கை பகுதியிலிருந்து வரக்கூடிய புன்னப்புழாங்கிற ஒரு ஆறு சேரும் சகதியுமாக பெருக்கெடுத்து மழை நீர் வந்திருக்கிறது. இந்த காரணத்தினாலதான் அந்த பகுதியில பெரிய அளவிலான நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கும் என்று மக்கள் அச்சப்படுகிறார்கள். மேலும் இந்த ஆற்றில் வெள்ளம் அதிகமாக பெருக்கெடுத்து ஓடிய காரணத்தினால இன்று காலை தொழிலாளர்கள் ஒரு 50க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள், அதாவது எஸ்டேட் பணிக்கு சென்ற தொழிலாளர்கள் சிக்கிக் கொண்டார்கள். அவர்களை இந்த தகவல் அறிந்த உடனே அதிகாரிகள் அந்த சம்பவ இடத்திற்கு சென்று வாகனங்கள் மூலமாக அந்த தொழிலாளர்களை மீட்டிருக்கிறார்கள். தற்பொழுது அந்த பகுதியில் அதிக அளவிலான மழை பெய்து வரக்கூடிய காரணத்தினால மீண்டும் பெரிய அளவிலான நிலச்சரிவு ஏற்படும் என்ற ஒரு அச்சம் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இந்த புன்னப்புழா ஆற்றில் அதிக அளவு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சேரும் தகுதியுமாக தற்பொழுது இந்த வெள்ளமானது பெருக்கெடுத்து வந்து கொண்டிருக்கிறது. அந்த பகுதியில தற்பொழுதும் பருவமழை பெய்து வருகிற ஒரு நிலைமைதான் தற்பொழுது அந்த வயநாடு பகுதியில காணப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.